வணக்கம். அன்பிற்கும் அனைத்திற்கும் நன்றி. இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஸோ 2026 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருக்குது. ஸோ எல்லாருக்கும் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்லாவே இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி 2025ல் நடந்த கசப்பான விஷயங்களை மூட்டை கட்டி அங்கேயே விட்டுட்டு வந்துடுங்க. சுமந்துட்டு வராதிங்க. அதிலிருந்து என்ன படிச்சுக்கிட்டீங்கிறத மட்டும் கையில் எடுத்துக்கோங்க. ஓகே, நியூ இயர்னாலே ரெசல்யூஷன்ஸ்னு சொல்லுவாங்க. ரெசல்யூஷன்ஸ்லாம் நியூ இயர்க்கு தான் இல்லை. ஒரு நல்ல விஷயம் செய்ய போகிறீங்க அப்படின்னா எனி டைம் ஆஃப் த இயர் நல்ல நேரம் நல்ல நாள்லாம் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியது தான். இன்றைக்கி நான் ஒரு 6 விஷயம் ஷேர் பண்ண போகிறேன். அந்த 6 விஷயத்தை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா 2026 மட்டும் இல்லை, வாழ்க்கையே அழகாகவும் அமைதியாகவும் இன்பமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும். பார்க்கலாமா? பி கைண்ட் டு யுவர் செல்ஃப். மற்றவங்களுக்கெலாம் நம்மளை பிடிக்குதோ இல்லையோ, நமக்கு நம்மளை பிடிக்கணும் இல்லையா? ஸோ உங்களுக்கு உங்களை பிடிக்கணும். நீங்கள் என்ன அனுபவிச்சிங்கங்கிறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ நிறையா செல்ஃப் கேர் பண்ணிக்கோங்க. நல்ல விஷயங்கள் நிறையா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்கள் இன்ன வரை அனுபவித்த விஷயங்களை மனசு போட்டு கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கீங்க அப்படின்னா அதுலேருந்து எப்படி வெளியே வரணும்னு தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக இது எல்லாமே செல்ஃப் கேர். ஸோ பி கைண்ட் டு யுவர் செல்ஃப். உங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கணும். 2வது மினிமலிசம் அப்படிங்கிறது நம்ம இருக்கக்கூடிய இந்த ஸ்பேஸ், நம்ம வீடோ, நீங்கள் ஒரு ரூமில் தங்கிட்டு இருக்கீங்க, இல்லை ஹாஸ்டலில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இருக்கக்கூடிய இடத்தை எப்படி வச்சுக்கிறீங்க அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லை, எதில் கவனம் செலுத்தணுமோ, அவசியமே இல்லாத விஷயங்களில் கவனத்தை கொண்டு போகாமல் நமக்கு எது தேவையோ நான் அதில் ரொம்ப திருப்தியாக இருக்கேன் அப்படிங்கிறது தான் மினிமலிசம். நம்மளுடைய லைஃப் சுதந்திரமாகவும் சிம்பிளாகவும் இருக்கும். எந்த ஜாமான் நமக்கு தேவையில்லைங்கிறது ஒரு கிளாரிட்டி இருக்கும். சும்மா கண்ணை மூடிட்டு ஷாப்பிங் பண்ணுறோன்னு சொல்லி ஆன்லைனில் ஆஃபர்னாலே தேவையில்லைனாலும் வாங்குகிறோம்ல, அதெல்லாம் கூட நம்ம குறைச்சிக்கணும் அப்படின்னு. ஸோ இந்த மினிமலிசம் என்ன ஏது அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் அதை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக லைஃப் ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் இருக்கும். 3வது, என்ன தான் வீடை நல்லா வச்சுருக்கேன், நான் என்ன நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னாலும் நமக்கு அதிகமாக ஸ்ட்ரெஸ் கொடுக்குற சில விஷயங்கள் அப்படின்னு பார்த்தா நம்ம கூட இருக்கிறவங்க, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களால கண்டிப்பாக நிறைய ஸ்ட்ரெஸ் நம்ம எல்லாருக்குமே வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்கான ஒரு விஷயந்தான் பவுண்ட்ரிஸ். எதில் தலையிடலாம், எதில் தலையிடக்கூடாது, எதில் தலையிட விடலாம் மற்றவர்களை அப்படிங்கிறதுல ஒரு தெளிவு வேணும். ஸோ பவுண்ட்ரிஸ் பற்றியும் நிறையா தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக அதுதான் எனக்கு எப்போதுமே சொல்கிற மாதிரி, யார்கிட்டனாலும் அண்டாமலும் அகலாமலும் தீக்காய் போல் பழக வேண்டும் அப்படிங்கிறது தான் பவுண்ட்ரி. ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா பவுண்ட்ரிஸ் அப்படிங்கிறது யார்கிட்ட எப்படி பழகணும் அப்படிங்கிறது தான். நீங்களும் மற்றவங்க விஷயங்களில் தலையிடாதீங்க அவசியம் இல்லாமல். மற்றவங்களையும் உங்கள் விஷயத்தில் தலையிடாமல் அவங்களையும் காயப்படுத்தாமல் எப்படி வச்சுக்கிறது அப்படிங்கிறது தான் பவுண்ட்ரிஸ். அடுத்து டிசிப்ளின், ஒரு ஒழுங்குமுறை. நம்ம ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா எக்காரணத்து கொண்டும் சின்ன காரணங்களுக்காக அதை விட்டுடாமல் செஞ்சுட்டு இருக்கிறது தான் அந்த டிசிப்ளின். ஐயோ, எனக்கு இது இன்றைக்கி பண்ண பிடிக்கலையே, பரவாயில்ல கஷ்டப்பட்டு பண்ணிவிடுங்க. இன்றைக்கி என்னால் பண்ண முடியலையே, பரவாயில்ல கஷ்டப்பட்டு பண்ணிவிடுங்க. ஐயோ, இன்னொரு வேலை இருக்கே, பரவாயில்ல கஷ்டப்பட்டு பண்ணிவிடுங்க. அதுதான் டிசிப்ளின். ஸோ பெரிய லெவலில் நமக்கு திறமை இல்லைன்னா கூட ஒரு டிசிப்ளின்டாக ஒரு விஷயத்த நம்ம பழகிட்டே வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக பெட்டராக ஃபீல் பண்ணுவீங்க. ஓகேவா? அடுத்து மைண்ட்ஃபுல்னஸ். இதுவுமே ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது. சின்ன விஷயம் செஞ்சால் கூட பிடிச்சதோ பிடிக்கலையோ அதை முழு மனசாக முழு ஃபோக்கஸோடு செய்கிறது தான் மைண்ட்ஃபுல்னஸ். பி அட் த ப்ரெசன்ட். பழைய விஷயம், செய்ய வேண்டிய விஷயங்கள் எதையுமே பற்றி ரொம்ப யோசிக்காமல் அந்த மொமெண்ட்டில் எது முக்கியமோ அதை செய்கிறது தான் மைண்ட்ஃபுல்னஸ். அதனால் டிசிப்ளின்டாகவும் மைண்ட்ஃபுல்லாகவும் விஷயங்களை செய்ய ஸ்டார்ட் பண்ணும் பொழுது நமக்கே நம்மளை பிடிச்சிருவோம். ஏன்னா ரொம்ப பெட்டராக செய்ய ஆரம்பிச்சிருவோம். நமக்கே நம்ம மேலே ஒரு நம்பிக்கை வரும், நமக்கு நம்மளை ரொம்ப பிடிச்சிரும். ஸோ கடைசி இதுக்கு வந்தாச்சு. ஸோ என்ன தான் பெரிய லெவலில் நம்ம பிளான் பண்ணாலும் நம்ம கையை மீறி நடக்கக்கூடிய விஷயங்கள் நிறையா. ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது எல்லாருக்குமே இருக்குது. பெரிய பெரிய பிரச்சனைகளெல்லாம் ஹேண்டில் பண்ணிட்டு தான் இருக்கும். ஆனால் எப்போதுமே நம்மளுடைய ஃபோக்கஸ் அந்த மாதிரி பிரச்சனைகளில் இருக்கும் பொழுது வாழ்க்கை ரொம்ப பாரமாக தெரியும். ஸோ கிளிமர்ஸ் அப்படிங்கிறது நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய அழகான சின்ன தருணங்கள். ஸோ நம்ம அதை மிஸ் பண்ணாமல் பார்க்க பழகிட்டோம் அப்படின்னா லைஃப் கொஞ்சம் ஈஸியாகவும் ஹாப்பியாகவும் இருக்கும். நம்ம பெரிய பிரச்சனைகளை சால்வ் பண்ண முடியுதோ இல்லையோ, இந்த சின்ன அழகான விஷயங்களை நோட் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது வாழ்க்கையே அழகாக தெரியும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை மிஸ் பண்ணாமல் கவனம் கொடுத்து அதை பாருங்கள். பார்க்குறதோடு நிப்பாட்டாமல் அதை என்ஜாய் பண்ணுங்கள்.
லைக் பூக்களில் வந்து உட்கார்ற அந்த வண்ணாத்தி பூச்சி பட்டர்ஃப்ளையை பார்க்கும்போது அழகாக இருக்கும் இல்லையா, சூப்பர் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். அந்த மாதிரி சின்ன சின்ன தருணங்களை என்ஜாய் பண்ண பழகிங்க. அவ்வளோதான். ஸோ தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய 6 விஷயம்: பி கைண்ட் டு யுவர் செல்ஃப், மினிமலிசம், பவுண்ட்ரிஸ், டிசிப்ளின், மைண்ட்ஃபுல்னஸ், ஃபைனலி கிளிமர்ஸ். கண்டிப்பாக உங்கள் லைஃப் பெட்டராக இருக்கும். தேங்க்யூ. டாட்டா. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.